வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்து சென்னைக்கு நெருக்கமாக நகர்ந்து வந்த அந்த டிட்வா புயல் நேற்று இரவே செயலிழந்தது. அதற்கு முன்பே நேற்று மதியத்திலிருந்தே செயலிழந்த தொடங்கியது. நாம் கூட செயலிழந்த வடிவில் தான் காணப்படுகிறது என்று சொல்லியிருந்தோம். ஆக அது நேற்று இரவே செயலிழந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கே காலை 90 கிலோமீட்டரில் நீடித்தது. 70 கிலோமீட்டரில் இப்போ 60 கிலோமீட்டரில் நீடிக்கிறது. இன்னும் நெருங்கி வரும், ஆனால் செயலிழந்து கொண்டே நெருங்கி வரும். இந்த நிகழ்வோட செட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப நீராவியை கொண்டு போய் ஏற்றுறது கொண்டு போய் மசூலிப்பட்டினத்திலையும் பீமாவரத்திலையும் காக்கிநாடாவிலையும் கொண்டு ஏற்றி அப்படியே கடலோரமாக வருது. அந்தமான் வழியாக அப்படி நீண்ட ஒரு லாங் ஒரு பெண்டு போட்டு திரும்புது. இந்த காற்று நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆந்திர பிரதேசம் போய் ஏறும்பொழுதே அந்த இமயமலை குளிர்விக்கும் காற்று அங்கேயே ஆந்திர பிரதேசத்திலேயே குளிர்வித்து விடுகிறது. அதாவது பீமாவரம், காக்கிநாடா, அப்புறம் ஏனாம், பீமா அருகில் இருக்கக்கூடிய விஜயவாடா, ஏலூர், தாடைப்பள்ளிக்கூடம் போன்ற பகுதிகளில், ராஜமுந்திரி பகுதிகளிலையும், அதற்கு தெற்கே அப்படியே ஓங்கோல், சிராலா, ரேப்பள்ளி போன்ற பகுதிகளிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது சென்னை கிட்ட இருந்தாலும் மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்குது. சென்னைக்குள்ளே தொடர்ந்து குளிர்காற்று மட்டுமே வருது. வெப்ப நீராவி கடலுக்குள்ளரே இருக்கு. கடலுக்குள்ளரையே பொழியுது, ஆந்திர பிரதேசத்தில் பொழியுது. இப்போ இதெல்லாம் ஒரு செட்டிங் தான். இப்போ நாம இலங்கைக்கு எப்படி எச்சரிக்கை கொடுத்தோம்? அவசர நிலை பிரகடனம் செய்யும் வகையில் கொடுத்தோம். இருக்கும் அதாவது இலங்கையே மூழ்கும்னு தான் கொடுத்தோம். அதாவது அப்படியே எந்தவித ஒளிவும் மறைவுமின்றி நடக்கப் போவதை உச்சபட்சமாக அறிவித்தோம். அதே இது இங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். முடியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று தான் நாம் நினைக்க வேண்டும். ஆகவே அவ்வளவு கோரமானது அந்த புயல். கோடியக்கரை வந்தது ஏறி இருந்தால் என்ன இருக்கும்? திருச்சி வரை கொட்டி இருக்கும். ஏன்? அது தீவிரம் இழந்தது. உண்மையில் சொல்ல போனால் இலங்கையிலிருந்து இறங்கும் பொழுதே செயலிழந்தது. அது தொடர்ந்து புயல் என்று அறிவிக்கப்பட்டது என்று